வணக்கம். நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களின் உடல்ல ஏற்படக்கூடிய சுண்ணாம்பு சத்து, அதாவது கால்சிய சத்து குறைபாட்டை எப்படி எளிதில் நம்ம நீக்கலாம், அதுக்கு என்னென்ன மூலிகைகள் பயன்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்க பார்க்கலாம். சுண்ணாம்பு சத்து நம்ம உடம்புக்கு ரொம்பவும் முக்கியமான ஒண்ணு. இது எலும்பு வளர்ச்சிக்கும், பல்லினுடைய உறுதிக்கும், இரத்த உறைதலுக்கும், தசைகள்ல சுருக்கம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த கால்சியம் மிகவும் முக்கியமான ஒண்ணு. இனி சுண்ணாம்பு சத்தை எப்படி நம்ம அந்த குறைபாட்டை நீக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களைய வைத்து அப்படின்னு பார்க்கலாம். முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எள்ளு. பெண்களுக்கான சுண்ணாம்பு சத்து குறைபாட்டை நீக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து தான், உணவாகவும் செயல்படுறதுதான் இந்த எள்ளு. இதைய பொடி செஞ்சு சாதத்துல கலந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுண்ணாம்பு சத்து மிக எளிதில் கிடைக்கும். சுமார் 100 கிராம் எள்ளுல 975 மில்லிகிராம் கால்சியம் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கூகுள் அப்படின்னு, இது ஒரு ஆயுர்வேத மருந்து. தினமும் காலை மாலை 2 வேளை 2 to 4 வில்லைகள் உட்கொண்டாங்க அப்படின்னா உடல்ல கால்சிய சத்து அதிகரிச்சு வரும். இது தினமும் 200 மில்லிகிராமுக்கு குறைவாகத்தான் இந்த குக்குல எடுத்துக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய எளிமையான பொருள் கெட்டி தயிர். இந்த கெட்டி தயிர்ல அதிக அளவு கால்சியம் இருக்கு. இது ஒரு ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா அதிகமா இருக்கிறதுனால உடலுக்கு நன்மை சேர்க்குது. அளவான கோப்பையில கட்டி தயிரை 200 கிராம் அல்லது 250 மில்லிகிராம் கால்சியம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கேழ்வரகு. இந்த கேழ்வரகுல தேசிய சத்துணவு கழகம் 100 கிராம் கேழ்வரகுல 344 கிராம் சுண்ணாம்பு சத்து இருக்கிறதா சொல்றாங்க. அதனால காலையில ராய்க்கூழ், ராய்க்கிளி இந்த மாதிரி எடுத்துக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததா சக்தியை கொடுக்குது. இதை பழமாகவோ நீர்ல கொதிக்க வச்சோ எடுத்துக்கலாம். இதை தொடர்ந்து நம்ம வீட்டுல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்றது மூலம் பெண்களுக்கு தேவையான அதிகப்படியான கால்சிய சத்தை எளிமையான முறைகளை மாத்திரைகள் இல்லாமையே நம்ம எடுத்துக்கலாம். நன்றி.